இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இயற்கை உபாதை கழிக்க சென்ற 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய குற்றச்சாட்டிற்காக கைதாகி சிறை சென்றிருக்கும் சிறப்பு உதவி ஆய்வாளர் இவர்தான். மதுரை திடீர் நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளரான ஜெயபாண்டியன் கடந்த மாதம் 13ஆம் தேதி மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவில் பந்தோபஸ்து பணிக்காக சென்றிருந்தார். கார்த்திகை திருவிழாவை ஒட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய பெற்றோரோடு வந்திருந்த 14 வயது சிறுமி கிரிவல பாதையில் உள்ள கழிவறைக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளரான ஜெயபாண்டியன் சிறுமி தனியாக செல்வதை பார்த்து அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார். பின்னர் அந்த சிறுமியை கழிவறையில் வைத்தே பாலியல் இச்சைக்கு ஆளாக்கியிருக்கிறார் ஜெயபாண்டியன். இதற்கிடையே கழிவறைக்கு சென்ற சிறுமி நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் கழிவறைக்கு சென்று பார்த்திருக்கின்றனர். அங்கு சிறுமி மயங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் பெற்றோர். இதனையடுத்து அந்த சிறுமியை மீட்ட பெற்றோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருப்பதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக சிறுமியின் பெற்றோர் சிறார் நலன் பாதுகாப்பு அமைப்பிடம் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அதன் பேரில் சிறார் நலன் பாதுகாப்பு அமைப்பினரும் திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல்துறையினரும் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் நடந்தவை குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். அப்போது சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியனால் நேர்ந்த கொடுமை பற்றி விளக்கியிருக்கிறார் அந்த சிறுமி. இதனைத் தொடர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியனிடமும் விசாரணை நடத்திய போது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர். இதனையடுத்து ஜெயபாண்டியன் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை கடுமையாக்க வகை செய்யும் சிறப்பு சட்டத்தின் கீழ் இவருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.